கந்தா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் பொற்பாதங்கள் துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேங்க. நான் உங்கள் சிவமுருக அடிமை கார்த்திகா காமாட்சி, சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு சில கனவுகள் இருக்குங்க. அது எந்த மாதிரினா, எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும், எனக்கு பிடிச்ச துறையில் எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் போகணும், நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்ராடில் போய் நல்ல சேலரியில் நல்ல வேலையில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஆசைகள் எல்லாருக்குமே இருக்குங்க. அது எல்லாமே நல்லபடியாக நிறைவேற முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக முருகர் அருளால் எல்லாருக்கும் நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி நம்ம வடபழனி ஆண்டவரோட சிறப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக வடபழனி ஆண்டவரை நம்புங்க. உங்களுக்கு 100% அவர் உங்களுக்கு வேலை கொடுப்பாருங்க. 2 முறைகளில் நம்ம வடபழனி ஆண்டவர்கிட்ட வழிபாடு பண்ணலாங்க. ஒன்று வெற்றிலை தீப வழிபாடு, இன்னொன்று வேல் வழிபாடுங்க. ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும், நம்ம பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வெற்றிலை தீப வழிபாடை நம்ம பார்த்துடலாம். வெற்றிலை தீப வழிபாடு எப்படி பண்ணணுன்னா, தொடர்ந்து 6 வாரம் நீங்கள் வடபழனி கோயிலுக்கு போகணுங்க. 6 வாரமுமே வெற்றிலை தீபம் போடணும். அந்த 6 வாரம் எப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போனால் போதுங்க. அதாவது ஒவ்வொரு வாரத்துலேயும் அந்த செவ்வாய்க்கிழமையை மட்டும் நீங்கள் வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு போய் வெற்றிலை தீபம் போடணுங்க. வெற்றிலை தீபம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். 6 வெற்றிலை நீங்கள் வாங்கிக்கோங்க. வெற்றிலை எந்த டேமேஜும் இல்லாமல் மோஸ்ட்லி நல்லா இருக்கிற கண்டிஷனாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதற்கப்புறம் அதோட காம்பு பகுதியை பிச்சு போட்டுருங்க. அதை ஒன்றின் மேல் ஒன்றாக வச்சு அதில் 6 அகல் விளக்கு வச்சு சுத்தமான நெய் ஊற்றி நீங்கள் விளக்கு போடணுங்க. நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைங்க. ஏன்னா அங்கே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற இடம். அதனால அந்த வெற்றிலையோட நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைங்க. 6 விளக்குமே நல்ல சுத்தமான பசு நெய்யில் போடணுங்க. கோயில்களுக்கு வெளிப்புறத்தில் நெய் விற்பாங்க இல்லையா, அது விளக்குக்கு மட்டும் உகந்தது அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் உண்மையிலே ஒரிஜினல் நெய் கிடையாதுங்க. அது கலப்படம். நீங்கள் ஒரிஜினல் நெய் நம்ம முருகருக்காக பண்ணுறப்போ மெனக்கெடணுங்க. நல்லதாக பார்த்து, இப்போ நம்ம ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க முருகருக்கும் நம்ம பண்ணணும். ரொம்ப சுத்தமான பசு நெய்யாக வாங்கி 6 விளக்கில் நெய் போட்டுக்கோங்க. இல்லைம்மா எனக்கு வசதி இல்லை அப்படின்னா தாராளமாக நல்லெண்ணெய் 6 விளக்கில் ஊற்றி நீங்கள் திரி போட்டு விளக்கேற்றலாங்க. படத்தில் காமிச்சுக்கு ஒரு பிளேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக பிளேட்லாம் வச்சு ஏற்ற தேவையில்லைங்க. கோயிலில் விளக்கேற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே கீழே தரையில் நீங்கள் 6 வெற்றிலை ஒன்றின் மேல் ஒன்றாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வச்சு ஒவ்வொரு இலை மேலேயும் அப்படியே ஒவ்வொரு விளக்கு வச்சு அதையும் சர்க்கிள் ஷேப்பில் வச்சு நீங்கள் தீபம் போடணுங்க. முருகர்கிட்ட கரெக்டாக சொல்லிடுங்க, எனக்கு எந்த வேலை வேணும், எந்த மாதிரி கம்பெனி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேலை வேணும்னாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இது 100% எங்களுடைய அனுபவ உண்மைங்க. அவர் எங்ககிட்ட பேசவே செஞ்சார், உணர்த்துவார், பேசுவார், எல்லாமே பண்ணுவாருங்க. எனக்கு உணர்த்தினார், பேசவும் செஞ்சார். அதாவது உன்னோட பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துடும் அந்த மாதிரி சொன்னாருங்க. அதே மாதிரியே அடுத்தே எங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. அந்த அளவுக்கு வடபழனி ஆண்டவர் மிக மிக சக்தியான தெய்வங்க. நீங்கள் வடபழனி ஆண்டவரை பார்த்துருந்தீங்கன்னா அவரோட அந்த சிரிப்பு குழந்தைத்தனமாக இருக்குங்க. அது நம்ம பார்க்குறப்பே நம்ம மனசில் இருக்க அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துருங்க. அந்தளவுக்கு அவருடைய சிரிப்பு இருக்குங்க. 6வது வாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அன்றைக்கி தான் உங்கள் வேண்டுதல் முடிவடைகிற வாரம். அந்த வாரத்தில் நீங்கள் பக்தர்களுக்கு சுண்டலோ இனிப்பு பண்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. கேசரியாக இருக்கட்டும், தேனும் தினைமாவும் கலந்த லட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை அங்கே இருக்க பக்தர்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்க. கரெக்டாக கொஞ்ச நாட்கள்லேயே நீங்கள் என்ன வேலை எதிர்பார்த்தீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க. இது 100% உண்மையானதுங்க. நிறைய பேர் வடபழனி கோயிலுக்கு போய் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நிறைய பேருக்கு நல்ல நல்ல வேலைகள் அமைஞ்சிருக்குங்க. இது சத்தியமான உண்மைங்க. நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள்.
இன்னொரு முறை என்னென்னா வேல் வழிபாடு. வேல் வழிபாடுனா என்னென்னா, கடைகளில் வந்து ரூ. 50க்கே வேல் இருக்குங்க. அந்த வேல் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த வேல்கிட்ட இருந்து கரெக்டாக கோயிலுக்கு வெளியில இருந்தே நீங்கள் அந்த வேல்கிட்ட பேச ஆரம்பிக்கணுங்க. எனக்கு வந்து இந்த கம்பெனியில் இந்த மாதிரி வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்கிட்ட சொல்லிகிட்டே உள்ளே போங்க. அங்கே வந்து சாமிக்கிட்ட பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லுங்கள். அந்த வேல் வந்து சாமி பாதத்தில் வைக்கிறப்போ நீங்கள் சொன்ன மெசேஜ் வந்து முருகருக்கு வந்து போய் சேர்ந்துருங்க. அந்த வேலை திரும்ப வந்து உண்டியலில் போட்டுருங்க. இது வந்து ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலை வந்து முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரெண்டில் உங்களுக்கு எது ஓகேவோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நீங்கள் நினைத்த வேலையை வந்து கொடுப்பாருங்க. இது 100% உண்மையான ஒன்று. எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற நான் வாழ்த்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.